ஹலோ விவாஸ், இன்றைக்கி ஒரு மூலிகை கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரை வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியவே வளருது. இந்த கீரை மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் கீரையும் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் வளருது. ஸோ அந்த கீரையை தான் இன்றைக்கி பிச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையை நம்ம பொரியலாகவும் வணக்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா தலைவலிக்கு இதை வந்து நல்லா இடித்து தலையில் பத்தாவும் போட்டுக்கலாம். கையில் காலில் ஏதாவது கட்டி மாதிரி உங்களுக்கு இருந்தது, ரத்தக்கட்டு மாதிரி இருந்தது அப்படின்னா அதே மாதிரியே இதையே இடித்து நம்ம கையில் காலில் கட்டிட்டோம் அப்படின்னா டக்குன்னு சரியாயிடும். சில பேர் வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போக பிடிக்காது, நான் வீட்லேயே தான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கீரையை நீங்கள் பார்த்து போடுற மாதிரி போட்டுக்கலாம். நமது முன்னோர்கள் வந்து இந்த கீரையை தான் மூலிகை கீரையாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கீரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 5 இலைகள் கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கலர் பூ பூத்திருக்கும். ஸோ இந்த கீரையில் வந்து வெள்ளை கலர் பூ இருக்கும். இந்த கீரை பேர் வந்து நல்வேலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே இன்னொரு வகையான மஞ்சள் கலர் பூவும் இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ இருக்கிற இந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டிருந்தப்போ ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரையை தான் யூஸ் பண்ணார். அவருக்கு சரியாயிடுச்சு. நீங்களும் இந்த கீரையை நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாதை பிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துருங்க. ரொம்பவே நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை தான். இந்த கீரையும் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருக்கோம். நல்லாவே வளரும். நிறைய இடத்துல முடக்கத்தான் சூப்பு வந்து விற்பாங்க. அதுவும் நீங்கள் குடிச்சிருக்கலாம். இந்த கீரையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலியை சரி பண்ணுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வாத நோய்களையும் அது சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல் இருந்தது அப்படின்னா இந்த யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். நமக்கு ஜீரண பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் சரி செய்யும். இது பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வயிறு வலி இருந்தது அப்படின்னா அதுக்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது. இதில் இந்த மாதிரி காயெலாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதையும் நீங்கள் பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த கீரையை நீங்கள் சூப்பாகவும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உணர வச்சு பொடியாக செஞ்சு அதை வந்து தோசை மேலே தூவி நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இதை வந்து கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் 3 தோசை சுடுற அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும். பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்து தோசை சுடுறதுக்கு ஒரு கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்த டைம் உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிது அப்படின்னா நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.